ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மையான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது, ஏன் மேல் வீட்டறையில் தரித்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம இன்றைக்கி முன் வச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு கேள்வியை நம்ம விளக்கும் பொழுது, நம்முடைய ஆதிகால அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு இன்னும் சில உண்மை விசுவாசிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி மேலே போனதுக்கப்புறமா மேல் வீட்டறையில் எல்லாரும் தரித்திருக்கிறாங்க. அதனுடைய அடையாளங்கள் என்ன, அது ஏன் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக நிற்குது. சரிங்களா? அப்போ அதற்குரிய ஒரு ஆதார வசனத்தை என்ன பண்ணலான்னா நம்ம படிச்சிடலாம். பாருங்கள், அப்போஸ்தலரில் 1 அதிகாரத்தில் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்போது மேல் வீட்டறையில் அநேக ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் இருந்திருக்கிறாங்க. அவருடைய சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஆதிகால அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருமனப்பட்டு அந்த இடத்துல தங்கியிருந்தாங்க, தரித்திருந்தாங்கன்றத இங்கே காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்போ இப்படி அவங்க ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள், அது ஏன், என்ன அடையாளம் அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அப்போ அதை கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்றதை அவர் சொல்லியிருந்தார். அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது நல்லா கூர்ந்து கவனிங்க, இந்த காரியத்தினுடைய ஒரு சரியான ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுளுடைய விருப்பத்துக்கு இணங்க தங்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விருப்பத்திற்கு ஒப்படைத்திருந்தார்கள். இன்னும் அவங்க தங்களை பலி செலுத்த முடியாது. தங்களை கடவுளுடைய விருப்பத்திற்கு பலியிடும்படியாக ஒப்படைத்திருந்தார்கள். அதுதான் அங்கே தரித்திருப்பதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். நல்லா கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக மேல் வீட்டு அறையில் ஆதிகால அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு அநேக உண்மையான விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே தரித்திருக்கிறாங்க. அதுக்கான அடையாளம் என்னன்னா, இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தங்களை பலியிடும்படியாக ஒப்படைத்திருந்தார்கள் அப்படின்ற அடையாளமானது காமிக்கப்பட்டிருக்குது. இப்படி யார் யாரெல்லாம் தங்களை கடவுளுடைய சித்தத்திற்கு அல்லது விருப்பத்துக்கேற்ப முழுமையாக தங்களை ஒப்படைத்திருக்கிறார்களோ, எதுக்கு, கடவுளுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு யார் யாரெல்லாம் தங்களை ஒப்படைத்திருக்கிறார்களோ அவர்களை கடவுள் நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா அங்கீகரிப்பார். இந்த மாதிரி நிலைமைக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா அங்கீகரிப்பார். அப்படி அங்கீகரித்த பிறகு என்ன பண்ண முடியும்னா அவர்கள் தங்களை அந்த பலிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நேரத்தில் நம்ம கவனிச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இந்த காரியமானது இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்குது. அதாவது மேல் வீட்டறையில் அவர்கள் ஏன் தரித்திருந்தார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுளுடைய விருப்பத்திற்கு தங்களை ஒப்படைத்திருந்தார்கள். அப்போது தங்களை பலியிடும்படியாக ஒப்படைத்திருந்தார்கள். அந்த விருப்பத்தை கடவுள் அங்கீகரிக்கும் வண்ணமாக அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களையும் அங்கீகரிக்கும் வண்ணமாக என்ன பண்ணார்னா அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தார்.
ஸோ இந்த கேப்பில் இது என்ன முடியல, இந்த கேப்பில் எந்த கேப்பில் எங்கள் விருப்பத்துக்கு தங்களை பலியிடும்படியாக ஒப்படைத்திருந்தார்கள், இங்கே பரிசுத்தாவி கிடைக்குது. சரிங்களா? அப்போ இந்த பரிசுத்தாவி கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியமானது நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய பலிக்குரிய காரியங்களை கடவுள் ஏற்றுக்கொள்ளும் முன்பாக அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலனானது கொடுக்கப்பட்டிருக்குது. இது அநேகருக்கு எந்த வகையில் புரியுன்றது ஒரு கேள்வி அங்கே எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? திரும்ப உங்களுக்கு தெளிவாக ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆதி காலத்தில் கூடிய அப்போஸ்தலர்களும் உண்மை விசுவாசிகளும் தங்களை ஒப்படைத்திருந்தாங்க. அதுதான் அந்த மேல் வீட்டறையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது பெந்தகோஸ்தே நாளில் அவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது இல்லையா? அப்போது அந்த காரியத்திற்கு முன்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலனானது கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி கொடுக்கப்பட்டதுனால தான் அவர்கள் தங்களை என்ன பண்ண முடிஞ்சுன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் பலியாக செலுத்த முடிந்தது. அப்போது நாம் என்ன கற்றுக்கிறோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாமும் கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப நம்மளை ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பலியின் பலனானது நமக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது நம்மை கடவுள் அங்கீகரிப்பார் பரிசுத்தாவியை கொடுத்து அப்படின்ற ஒரு காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுதான் ஒரு சரியான ஒரு வழிமுறையாக பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. அப்போது அன்புக்குரிய அநேக கிறிஸ்தவ நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு முறைமைகள் வேதாகமத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொண்டு நம்மை இன்னும் அதிகமாக பலியாக செலுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.